வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சு இந்த ஃபோனு? ஒரு வருஷத்துக்கு இருக்குங்க. ஷோரூம் தான் எடுத்தேன். சுமங்கல் கிட்ட பிக் பஸ் மிக்ஸி கொடுத்தாரு. ஆமாம்மா. அங்கே எடுத்து இப்போ வர ஃபோன்லாம் ஒரு வருஷம் கூட அந்த ஸ்க்ரீன் எந்திரிச்சிருது. ஃபோன் பிரிக்கவே இல்லை, அதனால ஒட்டாமல் அப்படியே லைட்டாக ஃபிட் பண்ணி கொடுத்துருப்பானுங்க. சோம்பேறி தானே தான், வேற என்ன முழுசாக பிரித்து ஓட்டணும்னா லேட் ஆகும். இந்த ஸ்குருவே ஓப்பன் பண்ணலையே. இது வச்சு லேசா இருக்கு. அம்மா ஃபோன் புடிங்க, இந்த உள்ளுக்கு லைட் வெளியே தெரியுது. அந்த சைடு மட்டும் லைட் பளிச்சுன்னு இருக்கு. நிறைய இடங்கள்ல அப்படி ஸ்க்ரீன் தனியாக வருதுன்னா 50 ரூபா கொடுங்க 100 ரூபா கொடுங்கன்னு வாங்கி ஒட்டுவானுங்க. என்ன பண்ணுவானுங்கன்னா அந்த பசை டியூப் உள்ளே போகாது. இதுதான் அந்த டியூப்போட கம்பி நீளமாக இருக்கும், இது உள்ளே போகாது. இது உள்ளே போகணுன்னா டிஸ்பிளேவை கழட்டணும். இவனுங்க அப்படியே மேலாப்பில் பசையை பிதுக்கி விட்டுட்டு ஆமாம் லைட்டாக ஒட்டி விடுவானுங்க. அது என்ன ஆகுனா 2 நாள் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கல்ல, அப்படியே அந்த சூட்டுக்கு பிடிக்கும். இதான் சீல்டு, கம்பெனி சீல்டு, அதே எடுக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே டக்குன்னு தெரிச்சிடும். அந்த வயர் கட் ஆயிருச்சு அப்படின்னாலே வேஸ்ட்டு. ஒரு 2 வீலர் பஞ்சர் ஆச்சுன்னா அவன் எவ்வளோ வேலை பார்க்கணுமோ அவ்வளோ வேலை பார்க்கணும். இல்லை இவனுங்க இந்த டியூப்லெஸில் இப்போ வர மாதிரி மேலாப்பில் குத்தி விட்டுட்டு 100 ரூபாயை வாங்கிட்டு உட்காந்துருவானுங்க. ஒரு வாரம் 2-3 நாள் அது பிடிங்கிடும். ரெண்டாவது ஒரிஜினல் டிஸ்பிளே ரேட்டு கூட. அவன் பண்ணுற ஒரு சின்ன மிஸ்டேக்கு ஒரிஜினல் டிஸ்பிளேவும் சேர்த்து போயிடும். பேட்டரியும் கழட்டணும். பேட்டரியை கழட்டினா தான் ஸ்ட்ரிப் எடுக்க முடியும். இதுக்கே அரை மணி நேரம் ஆயிரும். இதுக்கு இப்போ யோசிச்சுக்கிட்டு தான் அவங்க என்ன பண்ணுறது, அப்படியே மேலாப்பில் ஒட்டி விட்ருவோம். அது என்னென்னா தண்ணி உள்ளே போயிடும். ஆமாம் லைட்டாக அந்த கேப் கிடைக்கிறதுல பசையை உள்ளே விட்டு ஒட்டி விட்ருவோம். கரெக்டாக 3 நாள் தான் அதிகபட்சம். அதுவும் தண்ணி புழங்குற ஆளுக்குலாம் சடனாக பிடிக்கும். அதுவும் இதே மாதிரி பிடிக்கும் வந்தது தானே. எவ்வளோ வாங்கினானுங்க? இதை ஒரு பிரித்து மாற்றணும்னா இவ்வளோ வேலை இருக்குது. அவங்களுக்கும் தெரியும். ஆனால் என்ன நம்மளுக்கு போதும் டக்குன்னு வேலை முடிஞ்சு போயிருன்னு சொல்லி 2 சொட்டு பசையை வச்சு வேலையை முடிச்சு விட்ருவோம். அவ்வளோதான். வந்துருச்சா தனியாக? இனி இதில் இருக்க பழைய பசையை எடுக்கணும். பசை வைக்கலையே, கொடுக்கலன்னு நினைக்கிறேன் எதுவும் கடையில். பசை இல்லை, ஒரு பொட்டு பசை கூட இல்லையே. பசை வச்சுருந்தா தெரிஞ்சிருக்கும் எங்கனையாவது ஒரு இடத்துல. இது ஒரிஜினல் பசை இந்த வருதுல. சும்மா ரப்பர் பாண்டை போட்டு இறுக்கி விட்டு திருப்பி கொடுத்து விட்றவனும் இருக்கான். ரப்பர் பாண்டை போட்டு ஒரு நாள் கழட்டாதீங்கன்னு சொல்லி அனுப்பி விட்ருவானுங்க. அது ஒரு நாளில். அப்போனா அவங்க வேலை பார்க்கல, நீங்களும் கவனிக்கலை. இதுதான் பசை. நான் இப்போ எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா நூல் நூலாக, இந்த நூல் நூலாக வரும். அதுதான் தப்பு பண்ணுறீங்க. இல்லைனா ரெக்கார்டிங்காவது கேட்கணும். நம்ம வேலை பார்க்குறோன்னா அந்த ரெக்கார்டிங்காவது கேட்கணும் அவங்ககிட்ட. அது நிறைய பேர் அந்த வேலை பார்க்குறானுங்க. அப்படி இந்த வருதா? இது ஃபுல்லாக பழைய டஸ்ட்டு. இதை எடுக்கலைன்னா பசை பிடிக்காது.
காலைல வந்தேன், கடப்புறம் பூட்டி இருந்துச்சு. அப்படி கேட்டேன். இங்கிட்டு வர்றதெல்லாம் 10 மணி தான் ஓப்பனு. 10 மணி தானே இருக்கும், ஒரு 9:55 இந்த மாதிரி. அப்போ தான் வந்திருப்பேன். ஆனால் இந்த பக்கத்துல எல்லாம் பூட்டி இருந்துச்சு. அதான் எல்லாருமே அதே டைம் தான், 10 மணியை தொட்டு தான் வர டைம். சரி, அப்போ பக்கத்தில் 15 வரப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் எடுத்துகிட்டு இதுலேயும் பழைய பஸ்ஸே எடுக்கணும். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறையா பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு கடையில் கொடுத்து 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா 100 ரூபா வாங்கி ஒட்டிடுறானுங்க. ஒரு வாரத்தில் போனதுக்கப்புறம் தூக்கிட்டு வருவாங்கண்ணே, இந்த மாதிரி படம் வரலண்ணே, சென்சார் கட் ஆயிருச்சு அப்படின்ட்டு வருவாங்க. அதே நிறைய கஸ்டமரே அந்த தப்பு பண்ணுறாங்க. என்னென்னா போனோடனே சும்மா லைட்டாக மட்டும் ஒட்டி கொடுங்கன்ட்டு வருவாங்க. நான் விரட்டி விட்டுருவேன், ஓடு முதலன்ட்டு. நம்மளுக்கு இப்படி பிரித்து ஓட்டினா தான் நம்மளுக்கும் திருப்தி. சும்மா இல்லைன்னா வேஸ்ட்டாக போயிடும். அப்புறம் நீ அன்றைக்கி ஒட்டி கொடுத்தல தம்பி வந்துருச்சு அப்படின்ட்டு வருவாங்க. அதனால் ஃபுல்லாக பிரித்து ஓட்டுறதா இருந்தால் ஒட்டு, இல்லைன்னா போய் விரட்டி விட்டுருது. இப்போ இப்படி தான் நான் வச்சு பசை போடணும். அப்போ டிஸ்பிளே இருக்கும்போது பசை உள்ளே போக முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, இப்படி வச்சு பிதுக்கி விடுவாங்க. ஸ்க்ரீன் வெளியில் பட்டுரும். அதனால தான் படம் ஒவ்வொரு நேரம் கருப்படிச்சு போகிறது, மண் உள்ளே போன மாதிரி கருப்பாக தெரியும் அந்த இடம், வெளிச்சம் இருக்காது. இவ்வளோ பசை வைக்கிற இடத்துல இவ்வளோ பசை வச்சா தான் நிற்கும், செய்யவே மாட்டானுங்க. அது என்ன ஃபோன், உங்கள் மம்மியோட ஃபோனு? ஃபஸ்ட்டு வச்சுருந்ததா? இது இன்னொன்று என்னென்னா பேக் டோர் திருப்பி பசை வச்சு ஓட்டணும். 2 வேலை அது. கழட்டிட்டு ஒரு அதான் புதுசு மாற்றும் போது எவ்வளோ வேலை பார்ப்போமோ அவ்வளோ வேலை அதில் பார்த்தே ஆகணும். இவங்க இந்த ஸ்க்ரூ இருக்கும், திருப்பி பசை போடணும், இதுக்கெல்லாம் காசு வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அது எல்லாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. ஒருத்தவங்களும் ஒரிஜினலாக வேணும்னு நினைப்பாங்க. இவங்க நினச்சிக்கிறது 100 ரூபா கொடுத்துட்டு போனால் போதும், நம்ம 100 ரூபா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வேலையை ஒட்டி விட்டுருவானுங்க. அது ஒரு வாரத்தில் அந்த ஸ்க்ரீன் போச்சுன்னா புதுசு மாற்றும் போது இந்த ரிசல்ட்டே கிடைக்காது. ஒரிஜினல் போடணும் திருப்பியும். இது ஒரிஜினல்னால் எப்படியும் 5000 ரூபாய்க்கு மேலே வந்துடும் டிஸ்பிளே. இல்லை, இன்றைக்கி பெரும்பாலும் பழகிறவங்க தான் நிறையா கடை, ப்ராப்பராகவும் தொழிலை கற்றுக்கிறது இல்லை. ஆமாம், உடனே வேணும்ட்டு போகிறானுங்க. அதனால அவங்களாம் அதை லாபத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒரு வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகலான்ற மாதிரி கொடுக்குறானுங்க. நம்மளும் 1 மணி நேரத்தில் கொடுத்துட்றோம் கஸ்டமருக்கு, பட் குவாலிட்டியாக தான் வாங்கி போடுறோம். மற்ற இடங்களில் ரொம்ப ஒஸ்ட்டு. பழைய சர்வீஸ் சென்டர்லாம் ப்ராப்பராக பண்ணுறாங்க. இப்போ புதுசாக வந்தவனுங்கள்லாம் ரொம்ப மோசமாக வேலை பார்க்குறானுங்க. அன்னன்னைக்கு வருமானம் வந்தால் போதும்னு நினைக்கிறான். அந்த கஸ்டமர் திருப்பி நல்லா இருக்கணும்லாம் நினைக்கல. அவங்க அவசரத்தில் போய் எங்கேயாவது மாட்டினானா என்ன ஆகும்? ஏன்னா ஃபோன் இன்றைக்கி யாரும் ஒரு ஆள்கிட்ட ஓசி வாங்கிலாம் யூஸ் பண்ண முடியாது. ஆமாம், ஏன்னா அதே ஃபோனில் தான் அவன் ஜிபே வச்சுருப்பான், ஃபோன்பே வச்சுருப்பான், ஓடிபி அதில் தான் எடுக்கணும். அடுத்த வேண்ட ஃபோன் வாங்கி ஒன்றும் பண்ணவும் முடியாது. ஆமாம், அப்போ அந்த ஃபோனை பக்காவாக ரெடி பண்ணணும், இவ்வளோ ஆகும்னு சொல்லி வேலை பார்க்க மாட்டேங்கிறானுங்க.
அவ்வளோதான்.